அதாவது இந்த இலக்கண ரீதியா அவர் போறாரு. சரி, இத்தொடருக்கு சிலர் விட்டு நான் கிராமர்லாம் சொல்றாரு. கிராமர் படி நம்ம சொன்ன அர்த்தம் சரிங்கிற நிரூபிக்கிறாரு. அதை நான் சொன்ன ஒருமைக்கு பன்மை அருகமைவு இதெல்லாம் நிறைய பேருக்கு விளங்காது. அதை விட்டுற விளங்குறது விளங்காம வைக்க கூடாது. இலக்கணப்படி கரெக்ட்னு சொல்லிவிட்டு சொல்றாரு, இத்தொடருக்கு இவ்வாறு அதாவது எப்படி இருந்தாலும் இதன்படி பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் ஆகிய சைத்தான்களே நிராகரித்தனர், அவர்களே மக்களுக்கு சூனியத்தை கற்பித்தார்கள் என இத்தொடரின் பொருள் அமையும். இத்தொடருக்கு இவ்வாறு பொருள் கூறுவதே சிறந்ததும் ஏற்றதுமாகும். மற்ற பொருள்களை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்று குருத்துபி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுதான் சரியா? வானவர்கள் இல்ல, ஹாரூத் மாரூத் சைத்தான் தான். வானவர்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது ஜிப்ரீல் மீகாயில குறிக்கிறது. அவங்களுக்கு அருளப்படவில்லைங்கிற அர்த்தம் வரும். அருளப்பட்டுச்சுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. மா என்றால் இல்லைன்னு அர்த்தம், எதிர்மறை. மா உன்சிலன்னா அருளப்படவில்லை. அலல் மலக்கை அந்த ரெண்டு மலக்கு, அந்த ரெண்டு மலக்குக்கு அருளப்பட இல்லை அப்படின்னு வர்றதுனால மலக்குகளுடைய கண்ணியம் இங்கே உயர்த்தப்படுகிறது. கற்றுக் கொடுத்தார்கள் வர்ற இடத்துல சைத்தான சேர்த்துக்க. மலக்குகளுக்கு அருளப்படவில்லைங்கிறது ஜிப்ரீல் மீகாயில குறிக்கிறது. கற்றுக் கொடுத்தவன் யாருன்னு கேட்டா ஹாரூத் மாரூத். அவங்க செய்தாங்க, இந்த செயலை செஞ்சதுனால காதரா போயிட்டாங்க, அவங்களுக்கு மலக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு கருத்து வந்துருது. இதெல்லாம் இதுல இருக்குது. அதுக்கப்புறம் மேல அதில் சொல்றாரு, இப்னு ஜரீர் அவர்கள் கூறியிருப்பதாவது, அவ்விருவானவர்கள் மீது யாரும் சொல்லாத ஒண்ணு நான் சொல்லிட்டேங்கிறாங்கல்ல, குர்துபி சொன்னதை அதை எடுத்து இப்னு கசீர் எழுதுனது நான் எழுதியிருக்கிறேன். கரெக்டா இருக்கிறதுனால ரெண்டு கருத்துல இந்த கருத்து கரெக்டா இருக்கிறதுனால இப்னு ஜரீர் அவர்கள் கூறியிருப்பதாவது, அவ்விருவானவர்கள் மீது அது இறக்கப்படவில்லை என்று இப்னு அப்பாஸ் அவர்களும் பொருள் கூறியதாக அவுஃபி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மாவுக்கு எதிர்மறை இல்லைங்கிற அர்த்தம் கொடுக்கணுமா. இந்த பொருளைத்தான் ரபியூ பின் அனஸ் அவர்களும் தெரிவித்தார்கள். இதன்படி இவ்வசனத்தின் பொருள் இவ்வாறு அமையும். சுலைமான் காலத்தில் சைத்தான்கள் சொல்லிக் காட்டிய சூனியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் இறைவனை நிராகரிக்கவில்லை. அவ்விரு வானவர்களான ஜிப்ரீல் மற்றும் மீகாயில் மீது சூனியம் இறக்கப்படவில்லை. மாறாக சைத்தான்களை நிராகரித்தனர். பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் ஆகியோர்தான் மக்களுக்கு சூனியத்தை கற்பித்தார்கள். இந்த கருத்தின்படி பாபிலோனில் இருந்த ஹாரூத் மற்றும் மாரூத் எனும் சொற்றொடர் வாசகத்தில் பின்னால் இடம்பெற்றிருந்தாலும் பொருளில் முன்னால் உள்ளதாக அமையும். இரு வானவர்கள் என்பது ஜிப்ரீல் மற்றும் மீகாயிலை குறிக்கும். இவ்விரு வானவர்களின் வாயிலாகவே இறைவன் சூனியத்தை அருளினான் என யூத சூனியக்காரர்கள் கூறி வந்தார்கள். அவர்களது கூற்று பொய் என்பதை தன் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு தெரிவித்து, அவ்விருவரும் சூனியத்தை கொண்டு வரவும் இல்லை, சுலைமான் சூனியக்காரரும் அல்லர் என இறைவன் தெளிவுபடுத்துகிறான். சூனியம் சைத்தான்களின் வேலை, பாபிலோனில் வைத்து அவர்கள் தாம் அதை மக்களுக்கு கற்பித்தனர் என்றும் அல்லாஹ் விவரிக்கிறான். அவ்வாறு மக்களுக்கு சூனியத்தை முன்னின்று கற்பித்தவர்கள் ஹாரூத் மாரூத் என்ற மனித சைத்தான்கள் ஆவார்கள். ஆகவே ஹாரூத் மற்றும் மாரூத் என்பது இது மனிதர்களின் பெயரே ஆகும் என்று சொல்லி விரிவு அப்படி போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். வேற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு, சொன்னாலும் இதான் செய்கிறார். இந்த கருத்து தான் முன்னுரிமை தர்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இவர் சொன்னதுனால எல்லாம் நம்ம ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. இப்னு கசீர் சொன்னாலும் சரி, வேற யாரும் சொன்னாலும் சரி, மலக்குகளுக்கு ஒரு கேரக்டர் குர்ஆன்ல இருக்கிறது. அதை மீற விதமா யார் சொன்னாலும் ஏத்துக்கிற வேண்டியது இல்ல. இதுலயே இப்னு கசீர் சொல்றதை நம்ம ஏத்துக்கிற வேண்டி வருதுன்னு கேட்டா, குர்துபி சொல்றதை நம்ம மற்றவங்க சொல்ல கட்டுக்கதைகளை மலக்க மனுஷனாக்கி அனுப்பி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கட்டுக்கதை கப்சாவை ஏத்துக்கொண்டு குர்ஆனை மறுக்கிறதை விட இதை ஏன் தேர்வு செய்யறோம்னு கேட்டா, இது குர்ஆனுக்கு நெருக்கமாக இருக்கிறது, வானவர்கள் கண்ணியத்தை உயர்த்துகிறது, சிகருடைய இடத்துல வச்சு நிப்பாட்டி பார்க்கிறது, நல்லவனை கெட்டவனாக்குற வேலையை செய்யாம இருக்கிறது என்ற காரணத்திற்காக நம்ம ஏத்துக்கிறோம். அதனால யாரும் சொல்லல, ஒருத்தம் சொல்ல புச சொல்றாங்கிறாங்களே, அது தவறு. குர்துபி இமாம் அவர்கள் இவங்க சொல்வதா இருந்தா ஹாரூத் மாரூத் சைத்தான்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி படிக்க கூடாதுன்னா குர்துபி படிக்க கூடாது. முதல் எழுது மதரசாக்கள்ல குர்துபின்னு ஒரு தஃசீரை வச்சு படிக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் கொடுத்துங்க போய் மதரசாவில் வச்சுக்கிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து பாக்குறீங்க குர்துபிய. அவர் எழுதுனா அப்படி எழுதுனா அரபில இருந்தா ஓகே, தமிழ்ல இருந்தா தப்பாமா? அரபில ஒருத்தர் அந்த கருத்தை எழுதி வச்சிருந்தாரே, ஆனால் அது ஏற்கப்பட்ட தஃசீர் என்றும், அதுவே தமிழ்ல வந்து விட்டால் இப்படி மறைச்சு மறைச்சு நாசமாக்கிட்டீங்க. எது அரபில சொல்லலாமா, தமிழ்ல சொன்னா எப்படி தப்பா போவோம்? அரபில அப்படித்தான் சொல்லியிருக்காரு. தபுரியுடைய தஃசீர் முதல் தஃசீர், அவரே அந்த கருத்தை வலியுறுத்துறாரு.
ரெண்டு கருத்தை சொல்றாருல, இந்த கருத்தும் சொல்றாங்க அந்த கருத்தும் சொல்றாங்கன்னு ரெண்டையும் எடுத்து முதல் தப்சீர்னு சொல்லக்கூடிய தபரி அவர்களுடைய தப்சீர் இப்னு ஜரீர் அவர்கள் என்ன பண்றாங்க, இதை சொல்றாங்க. ரெண்டு கருத்து இருக்குன்னு எடுத்து சொல்றாருல. முதல் தப்சீர் எழுதுற காலத்துல ரெண்டு கருத்துக்கு இடம் தருதுல. ரெண்டு கருத்துக்கு இடம் தரக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த கருத்து அறிவுக்கு ஏற்றதாகவும் மற்ற குர்ஆன் வசனத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கிறதோ அதை எழுதுவது குற்றமா? அதுக்கு பிறகு நீங்க மேல போட்டு பிரச்சனை பண்ணுவீங்களா? அதுக்காண்டி நோட்டீஸ் போடுவீங்களா? அதுக்காண்டி கேசட் வெளியிடுவீங்களா? அப்ப வெளியிடுங்க. முதல்ல குர்துபி சரியில்லை, இப்னு ஜரீர் சரியில்லை, இப்னு கசீர் சரியில்லை, இப்னு கசீர் சொல்லி காட்டுறாரு இப்னு அப்பாஸ் இப்படிதான் சொன்னாருன்னு, இப்னு அப்பாஸும் சரியில்லை, கோபவாதி, அவுஃபிங்கிறவர் சரியில்லை, இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. யார் யார் சொன்னாங்கன்னு பெரிய பட்டியலே வருது இந்த கருத்தை. இந்த பட்டியலில் உள்ள இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லிவிட்டு என்கிட்ட வாங்க. முதல் சொன்னவங்க அவங்க இருக்கிறாங்க, எனக்கு முன்னாடி சொன்னவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் காழ்ப்பு. அதாவதுங்க நல்லா தெரியுதுங்க, இந்த குர்துபில இப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இப்னு கசீர் சொன்ன உங்களுக்கு தெரியும். உலமா தானே, உங்களை கித்தாப் பார்த்தா தெரியுமா இல்லையா? ரெண்டே காரணத்துக்கு தான் செய்யறாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டா, இந்த சூனியம் மலக்கு மூலமா வந்துச்சுன்னு சொன்னாதான் பொழப்பு நடத்தலாம், கட்டம் ஓதலாம், நூல் முடியலாம், தகடு போடலாம், உனக்கு வச்சிருவேன் மிரட்டலாம், எடுத்துருவேன் சம்பாதிக்கலாம். சூனியத்தை சம்பாதிக்கிறது சைத்தான் சொல்லி கொடுத்தான்னு வந்துட்டா நீ சைத்தான்வாங்க. தன்னை சைத்தான் இல்லைன்னு காத்துக்கிறதுக்காக வேண்டி இந்த சூனியம் சொல்லி மக்களை பிராடு பண்ற கூட்டம் இருக்க, அந்த கூட்டம் இது மலக்கிட்ட இருந்து வந்ததுன்னு காட்ட போறாங்களாம். எதுக்கு? தொழிலுக்காக, பிசினஸுக்காக வேண்டிதான் சூனியத்துக்கு மலக்கு விட்ட இருந்து வந்துச்சு என்று முத்திரை குத்துறாங்க. நீ மலக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு முத்திரை குத்துனாலும் சரி, ஓங்கருத்து பிரகாரம் அந்த மலக்கை காட்டுறதான் போயிட்டாரு. மலக்கே கற்றுக் கொடுத்து காப்பீர் ஆயிட்டாரா? நீங்க கற்றுக் கொடுத்தா என்ன கெதிக்கு ஆளாவ? உனக்கு இது உதவாது, நீ செய்யற அர்த்தம் உனக்கு உதவாது. இன்னும் சில பேருக்கு என்ன இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, அவ்வளவு பல உலமாக்களும் தர்ஜுமாக்கள் போட்டாங்க. 10 உலமா போட்டாங்கன்னா 10 பேரும் சொல்லி வச்ச மாதிரி இப்படித்தான் போட்டாங்க. ஹாரத்து மாரத்தை மலக்குண்டு போயிட்டாங்க. நம்ம அம்பலப்படுத்திட்டோம்ல, நம்ம உலகம் நம்ம சொல்லலையே, இவன் சொல்லிவிட்டானே, அப்ப நீ தப்பா செஞ்சுட்டு நம்மள கேள்வி கேட்பாங்க, நம்ம முந்திக்கிடுவோம். திருடன் சொல்லுவாங்க, திருடன் என்ன செய்வான், திருடி ஓடும்போது கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா அவனும் திருடு கத்துவான், வேற இடத்துல அவன் விரட்டுவான். திருட்டு போயிருக்கான திருடிக்கிட்டு ஓடுவான், கூட்டம் முடியாத விரட்டிக்கிட்டு அவனும் திருடு கத்துனான்னு வைங்கள, இவனை விட்டுட்டு தாண்டி ஓடி போயிடுவாங்க வேற யாரும் தேடிக்கிட்டு. அதான் கதை. தப்பா இருக்குன்னு தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப அம்பலமாயி போச்சு, மக்கள் பார்த்து விட்டாங்க. ஹாரத்து மாரத்தோட இப்படி ஹாரத்து மாரத்து மட்டும் இப்படி கதையா தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, இந்த திருடன் கதையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் தான் தர்ஜுமா போட்டோம், 10-15 அதிகமா வந்துருச்சு, எல்லாரும் ஹாரத்து மாரத்தை மலக்குண்டு போயிட்டாங்களே, இவன் சைத்தான்கிறான. அப்ப நம்ம இத்தனை வரையும் நம்ம மதிப்பு போயிருமே, வேற ஒரு காரணம் கிடையாது, நம்ம மதிப்பு போயிருமே. இது சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆயத்துக்கு பல மேடைகள்ல தர்ஜுமா செய்யும் பொழுது சைத்தான் ஹாரத்து மாரத்து, சைத்தான் ஹாரத்து மாரத்து மலக்கு, ஹாரத்து மாரத்து மலக்கு லட்சம் தடவை கதை சொல்லியாச்சு. இந்த கதையை கேட்டவன அவன் உசுரோட உட்காந்துட்டு இருக்கான். அவன் மத்தியில எப்படி வாபஸ் வாங்குறது? ஹாரத்து மாரத்துல உனக்கு தப்புங்கிறியா, சேலஞ்சு வாங்க, விவாதத்துக்கு வாங்க. நம்ம வேண்டியது இல்ல, நம்ம கரையில் ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவரை வச்சு நீங்க வாங்க, எந்த உலமா வேணாலும் கூட்டிட்டு வாங்க, இந்த வசனத்துக்கு இதான் சரி என்று அந்த மாணவரை வச்சு நான் நிரூபிக்கிறேன். எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ல நான் ஒத்துக்கிறேன். பல முறை கேட்டாச்சு வரல, என்கிட்ட போன் பண்ணுங்க, எப்போ தொடர்பு பண்ணி கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி கேட்க வேண்டியதில்லை, ரெடின்னு சொல்லுங்க. நாங்க யாரும் வர வேண்டியதில்லை. நீங்க செஞ்ச எல்லா தில்லு முள்ளுகளுக்கும் மார்க்குங்கிற மாதிரி 10வது பேர்ல உளர்றதுக்கும், ஒரு நாளைக்கு எஸ்ங்கிறது நோங்கிறதுக்கும், குரானிஸ் ஆதாரம் இல்லாம உளர்றதுக்கும், கள்ள நம்பரை கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லாமே பேசுவாங்க. விவாதம் நடத்துவது நாங்க விவாதத்துக்கு வர தேவையில்லை. சாதாரண ஒரு 5 வருஷம் தவறில் இருந்த ஒரு சகோதரன் கேட்பா அந்த கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல முடியாது. அதனால இந்த ஆருத்து மாருத்து மேட்டர் பயங்கரமாக்கி உலகத்தில் இல்ல பயங்கரமான பாரதூரமான குற்றம். யாரு விமர்சிக்கிற விவசாய வேணாமா? மலக்க சைத்தானாக்குற ஆளுக்கு வைக்கப்படணுமா, மலக்குகளை கண்ணியப்படுத்தணும் வைக்கப்படணுமா? நாங்க மலக்குகளை கண்ணியமான இடத்துல வச்சு போற்றுகிறோம், மற்ற வசனங்களுக்கு முரணா வரக்கூடாது இருக்க வேண்டி. மலக்குகளை கேடுகட்டவர்களாக சித்தரிக்கக்கூடியவர்களுக்கு வெக்கத்தை காணாம். நம்ம வெக்கப்படணுமா? வெக்கப்படணும், நீங்க வெக்கப்படணும். ஹாரூத் மாருத் என்ற மலக்குகள் மீது கண்ணியத்தை, ஹாரூத் மாருத் என்ற சைத்தான்களை மலக்கு என்று சொல்லி மலக்குகளுடைய கண்ணியத்தை கெடுத்ததற்காக வேண்டி வெக்கப்பட வேண்டியது, மன்னிப்பு கேட்க வேண்டியது, திருத்த வேண்டியது உங்களுடைய தமிழாக்கங்களை தானே தவிர ஹாரூத் மாருத் என்ற சைத்தான்களுக்கு வக்காலத்து வாங்குற உங்களுடைய தர்ஜுமாக்கள் திருத்தப்படணுமே தவிர இதுதான் சரி என்பதை எந்த இடத்துல நாங்கள் நிரூபிக்க தயாரா இருக்கோம். அதனால ஹாரூத் மாருத் சம்பந்தமான உங்களுடைய கேள்விக்கு
இதுவே போதும் நினைக்கிறேன். நான் சொன்னதை விட அதிகமாக தமிழ் தப்சீர் இப்னு கதீர்ல ஒரு 15-20 பக்கத்துக்கு அந்த டீடைல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. நீ படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல யார் குழப்பவாதிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த ஹாரூத் மார் சம்பந்தமா சொல்ல அம்புட்டு கட்டுக்கதை கப்சா பொய் எதுக்கு அறிவிப்பு கிடையாதுன்னா எழுதப்பட்டிருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க.